அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குரான் உதறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அல்லா வெற்றியாக தருவானாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூனுஸ் 10 பாகம் 11 வசனம் 79. ஃபிர்அவுன் தன் கூட்டத்தாரிடம், கற்றறிந்த சூனியக்காரர் ஒவ்வொருவரையும் என்னிடம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கூறினான். 80. பல பகுதிகளிலும் இருந்த சூனியக்காரர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்தபொழுது மூசா அவர்களிடம், நீங்கள் சூனியம் செய்ய போடக்கூடியதை போடுங்கள் என்று கூறினார். 81. அவ்வாறு அவர்கள் போட்ட பொழுது மூசா அவர்களிடம், நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அது வெறும் சூனியமே. நிச்சயமாக அல்லாஹ் இவைகளை அழித்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்வோரில் செயல்களை சீர்படுத்த மாட்டான் என்று கூறினார். 82. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குகளை கொண்டு சத்தியத்தை அதனை குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் சரியே உண்மையாக்கியும் வைக்கின்றான் என்று கூறினார். 83. இதன் பின்னர் ஃபிர்அவுனும் அவர்களின் பிரதானிகளும் தங்களை துன்புறுத்துவார்கள் என்ற பயத்தின் மீது அவருடைய சமூகத்தாரிலிருந்து ஒரு கிளையினரை தவிர வேறு எவரும் மூசாவை ஈமான் கொள்ளவில்லை. மேலும் நிச்சயமாக ஃபிர்அவுன் அப்பூமியில் மிக சக்தி வாய்ந்தவன். கொடுமை செய்வதில் நிச்சயமாக அவன் வரம்பு மீறியவர்களிலும் உள்ளவனாவான். 84. மூசா தன் சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹுவை விசுவாசித்து நீங்கள் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருந்தால் அவனிடமே உங்கள் காரியங்கள் யாவையும் ஒப்படைத்து முழுமையாக அவன் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினார். 85. அதற்கவர்கள், அவ்வாறே அல்லாஹ்வின் மீதே எங்கள் காரியங்கள் யாவையும் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டோம். எங்கள் இரட்சகனே, அநியாயக்காரர்களான சமூகத்தாரின் சோதனைக்கு நீ எங்களை ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்து கூறினார்கள். 86. மேலும் எங்கள் இரட்சகனே, நிராகரிக்கும் சமூகத்தாரிடமிருந்து உன் அருளை கொண்டு எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள். 87. மேலும் மூசாவுக்கு அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவருக்கும் உங்களுடைய சமூகத்தாருக்காக மிஸ்ரில் பல வீடுகளை அமைத்து கொடுங்கள். உங்களுடைய அவ்வீடுகளை கிபிலாவாக பள்ளிகளாகவும் ஆக்குங்கள். அவற்றில் தவறாது தொழுகையும் நிறைவேற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றியடைந்து விடுவீர்கள் என்று விசுவாசம் கொண்டோருக்கு நீர் நன்மராயம் கூறுவீராக என்று நாம் வஹி அறிவித்தோம். 83. இன்னும் எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நீ ஃபிர்அவுனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய செல்வங்களையும் கொடுத்திருக்கின்றாய். ஆகவே எங்கள் இரட்சகனே, அவர்கள் உன்னுடைய பாதையில் இருந்து மற்றவர்களை வழிகெடுத்து விடுவதற்காக சோதனையாக நீ கொடுத்திருக்கின்றாய். எங்கள் இரட்சகனே, அவர்களின் செல்வங்களை அழித்து அவர்களுடைய இதயங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. ஆகவே துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் காணும் வரையில் அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா பிரார்த்தித்து கூறினார். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி ஃபிர்அவுனுடைய முழு சூனியக்காரர்களையும் கூப்பிட்டு வந்து மூசா நபிக்கும் சூனியக்காரர்களுக்கும் ஒரு போட்டி நடக்கும். அல்லாஹ் மூசா நபிக்கு தான் வச்சே கொடுத்தான். இன்னொரு துவா இதில் இருக்க பாருங்கள். இன்றைக்கி பலஸ்தீன மக்களுக்காக நிறைய இந்த துவாவை நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். எங்கள் இரட்சகனே, நிராகரிக்கும் சமூகத்தாரிடமிருந்து உன் அருளை கொண்டு எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். நம்ம நிச்சயமாக இந்த துவாவை நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்களான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வையா அல்லாஹ். முழு முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்து விடைய அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் நீ உன்னுடைய உதவியை நேரடியாக லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துறி அல்லாஹ். முழு பலஸ்தீனத்தையும் வெற்றி அடைஞ்சு பைத்துல் முகத்தஸ் எங்களிடம் மீட்டு கொடுத்து விடைய அல்லாஹ். ரஹ்மானே, நாங்கள் உன் சோதனைக்கு தகுதியானவர்கள் இல்லையா அல்லா. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தறியா அல்லா. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துறியா அல்லா.
எங்கள் இரட்சகனே, நிராகரிக்கும் சமூகத்தாரிடமிருந்து உன் அருளை கொன்று எங்களை நீ காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். அல்லாஹ் மூசா நபி இந்த மாதிரி உன்னிடத்தில் கையேந்தினாங்க யா அல்லாஹ். உன்னிடம் நாங்களும் கையேந்துகிறோம் ரஹ்மானே. நிராகரிக்கும் சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். சிறிதுவாவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.